மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சி வாசாய வித்பகே சாந்த ஸ்வரூபாய தீபகே தன்னோ சந்திர சேகர பிரச்சோதயா. மகாபெரிவ அனுகிரகத்தோடு ராமானுஜர் ஆசியோடு என சிற்றுரை ஆரம்பிக்கிறேன். இந்த காவேரி சங்கமம், இங்கு சங்கமம், இது காவேரி சங்கமம் அல்ல, ஜோதிடர்களுடைய சங்கமம். இப்ப வந்திருக்கிற ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 கிரகத்துல கேது, இது ஒன்று மட்டும்தான் நேர்வழியில் செல்லும். 10 கிரகத்துல மாந்தி உள்பட கேது மட்டும்தான் ஃபார்வர்டு போகும். ஃபார்வர்டு மீன்ஸ் என்ன? நேர் வழியாக மோட்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரே கிரகம் கேது. கேதுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. ஏன்னா சனி பகவானும் பார்த்து பயப்படுகின்ற ஒரு கிரகம். ஏன்னா சத்தியத்துக்கு தான் சோதனை. எப்படி? சத்தியத்துக்கு தான் சோதனை, கேதுக்கு தான் சோதனை. அதனாலதான் பெரும்பாலும் எல்லோரும் கேதுவை பற்றி விடுவதற்கும் அல்லது பற்று விடுவதற்கும் பயப்படுறாங்க. காசிக்கு போறோம், அது சனி. அங்க போயிட்டு எதை விட சொல்றோம்? ஏதாவது ஒண்ணு விட சொல்றோம். ஆனா அதை நம்ம விடுறோமா? கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆசை, எல்லோருக்கும் ஆசை. இந்த மனம், அதாவது இந்த மனிதன் என்ற குதிரையை அடக்குவதற்கு மனம் என்ற லகான் இருக்கிறது. மனிதன் என்ற குதிரையை அடக்குவதற்கு மனம் என்ற லகான் இருக்கிறது. இந்த மன குதிரையை அடக்குவதற்கு யாருன்னா இருக்காங்களா? மன குதிரையை அடக்குவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு மனிதன் பிறக்கிறான், பிறந்த உடனே அவனுக்கு ஆசை, அடுத்தது என்ன வருது? படிக்கணும்னு ஆசை வருது. படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணும்னு ஆசை வருது. வேலைக்கு முடிஞ்ச உடனே திருமணத்துக்கு ஆசை வருது. திருமணம் செய்த பிறகு குழந்தை மீது ஆசை வருகிறது. குழந்தைக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கலாமா, பேரன் பேத்திகளை பார்க்கலாமா அப்படின்னு ஆசை வருது. நாள்பட மெல்ல மெல்ல இறைவனை நோக்கும் பொழுது இந்த பேத்திக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஆசை வருது. இங்கு ஆசை முடிவடைகிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. எவன் ஒருவன் ஆசையை முடிவடைந்து நான் நிறைவாக மரணம் அடைகிறேன், மரணம் எய்துகிறேன் என்ற ஒரு ஆள் காட்டுக்கு பார்ப்போம். கிடையாது. இது நான் சொல்லல, கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். அது எதுல சொல்றாருன்னா, ஆதிசங்கரர் எழுதிய பஜகோவிந்தத்தில் 30 பாடலில் முன்னுரையாக எழுதுகிறார். ஆசையை அறு. எப்படி? ஆசையை அறு. ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்போ ஒரு ஜாதகத்துல ஆசை எங்க இருக்கு? சுக்கிரன் மீது ஆசை இருக்கு எல்லோருக்கும். அதனாலதான் ஆசையே அதிகமாக நீ ஆசைப்பட்டாலும் உனக்கு துன்பத்திற்கு காரணம். ஏன்னா மாரகம் என்பது 2 7. அந்த 2 கூடையவனும் சுக்கிரன் தான், அந்த 7 கூடையவனும் சுக்கிரன் தான். அப்ப உன்னுடைய ஆசை எங்க இருக்கிறது? உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அல்லது என்ன சாரத்தில் இருக்கிறாரோ அதை பொறுத்து உங்க ஆசைகள் இருக்கிறது. அந்த ஆசை, மீண்டும் சொல்றேன், பெருசா டெவலப் பண்ணி கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா ஆசை முடிவில்லாதது.
கண்ணதாசன் ஏன் சொன்னார் இல்லையா, அடுத்தடுத்த ஜெனரேஷன் கல்யாணம், குழந்தை பிறகுது, அந்த குழந்தை வளருது, படிப்பு மீது ஆசை வருகிறது, படிப்பு முடிஞ்ச உடனே வேலைக்கு போறோம், வேலைக்கு போன உடனே கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ண உடனே குழந்தை குட்டி பெற்றுனா அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அது வயிற்றுல ஒரு பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், இப்படி முடிவில்லாத ஒரு ஆசை சுக்கிரன் கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் அசுரகுரு. அதுக்கு பேர் என்ன பேரு? அசுரகுரு. தேவகுரு என்பது போதுமா எனக்கு? அப்ப அந்த அசுரகுரு ராகுவா கன்வெர்ட் ஆகும், ஆசை முடிவில்லாதது. ஆனால் தேவகுரு கேதுவாக முடிவு செய்யப்பட்டது. எப்படின்னா போதும். அப்ப 10 கிரகத்துல கேது மட்டும்தான் முன்னோக்கி செல்லக்கூடிய கிரகம். எதுக்கு முன்னோக்கி செல்லும்? மோட்சத்துக்கு போனோம். எல்லோருடைய ஆசைகளும் மோட்சம் என்ற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். அதே கண்ணதாசன் ஐயா அப்படியே அந்த பஜகோவிந்தத்துல ஒரு ரஷ்யா ஒரு கதை ஜெனரலா எல்லாரும் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இப்ப அந்த சென்டென்ஸ் இது கூட நான் போட்டு சொல்றேன். ரஷ்யாவுடைய மன்னர் ஒரு அறிக்கை கொடுத்தார், என்னுடைய நிலப்பரப்பு இன்னைக்கு ரஷ்யா கூட இந்தியா உறவாடுது, விடவே மாட்டான் புதின அப்படின்னு சொல்ற அளவுக்கு அன்றிலிருந்து இருந்து இன்று வரை நமக்கு சொந்த பந்தம். அப்ப அந்த ராஜா சொல்லியிருக்காரு, சொல்றாரு, என் நாட்டு மக்களுக்கு எவ்வளவு வேணாலும் இங்க கண்ணு கட்டிய தூரம் வரை இந்த நிலப்பரப்பை எடுத்துக் கொள்ளுங்கள்னு. ஒருத்தன் ஓடுறா 2 கிலோமீட்டர், ஒருத்தன் ஓடுறா 3 கிலோமீட்டர், ஒருத்தன் ஓடுறா 4 கிலோமீட்டர். ஆனா ஒருத்தன் ஓடிட்டே இருக்கான. ஓடி ஒரு இடத்துல நிக்கும் போது பெருமூச்சு வாங்கி பண்டைய போட்டான். ராஜா சொன்னார், இவனுக்கு இவ்வளவு ஆசை தேவையில்ல, 6 அடி பண்ணதான் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவு ஆசையை அதிகமாக அதிகமாக வைக்க நீ 6 அடி நிலத்தை நோக்கி ஓடுகிறார். இங்க 6 அடி என்பது கன்னிராசி. ஏன்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்துல ஆசை நாயகன் அங்கு நீசம். எப்படி? ஆசை நாயகனாகிய சுக்கிரன் அங்கு நீசம். ஆதலால் உன் ஆசையை அதிகப்படுத்தாதே, ஆனால் உன் உழைப்பை அதிகப்படுத்து. உழைப்பில் வேகத்தை அதிகப்படுத்து. அப்போ ஆசை சுக்கிரன் எங்கு இருக்கிறதோ, என்ன சாரம் இருக்கிறதோ அந்த ஆசையை வரையறுத்துக்கொள். ஏன்? ராகு சுக்கிரன் ராகு மாதிரி, குரு கேது மாதிரி. போதும். பட்டாடை விரும்புவது ராகு சுக்கிரன், கதராடியை விரும்புவது குருவும் கேது. கடைசியில கதராடை நம்மளுக்கு போத்தி அனுப்புவாங்க. எப்படி? பட்டாடை கிடையாது. கடைசி இறுதி யாத்திரைக்கு உன்னை வழி அனுப்புவதற்கு பட்டாடை அல்ல, வெறும் கதராடு. அப்ப அந்த நூலாடு. கண்ணதாசன் இன்னொரு சைடுல சொல்லுவார், முதற் சங்கு அமுது ஊட்டும் சொல்லுவார். ஒரு குழந்தை நம்ம பிறந்துட்டோம், சங்கில் பால் ஊத்தணும். எப்போதெல்லாம் யார் யார் வீட்டுல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ சங்குல பால் ஊத்தி குடிச்சு பாருங்க. ஏன்னா ஞானம் மெருகேறும். எப்படி? ஞானம் மெருகேறும். ஞானம் மெருகேறதுக்கு தான் சங்க அபிஷேகம் சொல்லுவோம். எப்படி? சங்க அபிஷேகம் ஏன் செய்யறோம்? 108 சங்க அபிஷேகம், 1008 சங்க அபிஷேகம். இப்படி சங்க அபிஷேகம் எதற்காக செய்கிறோம்? ஞானங்கள் வேண்டும், ஞானத்தில் தெளிவு வேண்டும். இதுதான் சங்க அபிஷேகம். அதுதான் ஐயா சொல்லுவார், முதற் சங்கம் அமுதூட்டும். இடைச்சங்கம் என்பது திருமண பந்தத்தில் மனைவியோடு கூடுவது இடைச்சங்கம். நீ பல குடும்பம் சிவனடியார்கள்ல கல்யாணத்துல சங்கூதுவாங்க தெரியுங்களா? கல்யாணத்துக்கு சங்கூதனம் அது இடைச்சங்கம். மூன்றாவது சங்கம், மூன்றாவது சங்கு நமக்கு காது கேட்காது, அப்ப நமக்கு கண்ணு தெரியாது. ஏனென்றால் இறைவனோடு திருவடியில் அடைந்து விட்டார் என்பதற்கு இறைவன் இப்ப காயத்ரி சங்கர் வந்து விட்டார் அப்படின்னு இறைவனுக்கு ஊதுவது சங்கு. ஓகேங்களா? அத ராமாயணத்துல மகாபாரதத்துல சொல்லுவாங்க. ஒரு யுத்த நிகழ்ச்சி, யுத்தம் ஆரம்பிக்க போகுது. கண்ணன் பாப்பாரு, இப்பயாவது அவன் சமாதானத்துக்கு வரானு எட்டி பாடுறான்னு. இவன் நினைப்பான், நான் ஊதுமா கண்ண ஊதுவானு எட்டி பாக்குறானு. ஊதுற சங்கன்னு சொல்லுவாரு துரியோதனன். இப்படி ஒருவர் மாறி சங்கு ஊதுவார்கள். சங்கு அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஊதக்கூடாது.
ஏன்னால் யுத்த கடத்துக்கு உரிய சங்கு, பிறந்த மேனிக்கு ஊதக்கூடிய சங்கு, திருமண சங்கு, இறுதி யாத்திரைக்கு ஊத வேண்டிய சங்கு. அவ்வளவு சாதாரணங்கள் கிடையாது. அது ஊதுகிறார் என்றால் இங்க யாருன்னா சங்கு சிவனடியார் ஊதி இருக்காங்களா? ஊதரவங்க யாருன்னா இருக்காங்களா? இல்ல உங்க வம்சத்துல யாருன்னா இருக்காங்களா? சரி, ஒரே ஒரு உதாரணம், அவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கான்னு பாருங்க. இல்ல, திருமணமே ஆகாமல் நின்று விடுவார்கள். சங்கில் பால் ஊற்றி வழிபட்டு அதை கூடி வம்ச விருத்தியாகும் பால் உணர்வு. சங்கு ஊதக்கூடாது. அவன் ஊதுகிறான் ஒருவன் என்றால் அவன் இல்லற வாழ்க்கைக்கு முடிவு கட்டி விட்டான் என்று அர்த்தம். பழையவங்கள பெரியவங்களாம் கேட்டு பாருங்க, வீட்டுல போய் சங்கு வைக்கும் போது கேட்பாங்க, என்னடா வீட்டுல சங்கு எடுத்து வந்து வைக்கிறேன், வைக்கலாமா? ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணு, சங்கு வைக்கலாமா வைக்க கூடாத, பெரியவங்களை கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மகாபாரதத்துல அடுத்தது ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறாரு. இங்க அர்ஜுன ஓதுறான், அங்க வந்து பீம ஓதுவான், அதுக்கு அடுத்தது துரியோதனுடைய படைத்தளபதியில ஊதுவாங்க. அப்ப சங்கு ஒளிகளில் நாதங்கள் வெவ்வேறு விதமா வரும். அப்ப அந்த நாத ஒளி தர்மம் எங்க இருக்கிறதோ அங்க கண்ணன் இருக்கிறார், கண்ணன் எங்க இருக்கிறது அங்க ஜெயம் இருக்கிறது, ஜெயம் எங்க இருக்கிறதோ அங்க தர்ம தேவதை வசிக்கிறாள் என்பது விதி. அந்த விதியில தர்மத்தின் சங்கொலி பல மடங்கு எக்கோ அடிக்கும். இன்னைக்கு எக்கோ தான் நம்ம ரெக்கார்டிங்ல பாக்குறோம். அன்னைக்கு நம்மளால எக்கோ அடிச்சுட்டு கோவிந்தா கோவிந்தானாலும் சேர்த்து எக்கோ அடிக்கும், ராமா ராமான்னு சொன்னாலும் எக்கோ அடிக்கும். சங்கு சிவனடியார்கள் ஊதும் போது எக்கோ அடிக்கும். எக்கோ அடிச்சுங்க அங்கேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, துரியோதனுடைய முகம் லைட்டா கலவரமாகும். ஒரு தந்தை தன்னுடைய மகனுடைய முகத்தை பார்த்து குறிப்பறிவான், ஆனால் தாய் தன்னுடைய குழந்தையின் வயிற்றை பார்த்து குறிப்பறிவான். அது மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனின் குறிப்பறிந்துதான் பாடம் நடத்துவார். அதுக்குதான் குருகுல வாசம் சொல்லுது. நேரடி வகுப்புக்கு காரணம் என்ன? ஒரு மாணவனினுடைய முக பாவனங்கள் மாறும் பொழுது கற்றுக் கொடுக்கின்ற வித்தைகள் அவனுக்கு புரியவில்லை என்பது போல இருக்கிறது, அல்லது அதிக புரிந்து விட்டான் என்பது குருவின் நேரடி மேற்பார்வையில் அவன் இருக்கிறான் என்பதை சொல்வதற்கு தான் குருகுலம் வைத்தார்கள். அதே குருகுலத்தான் முன்ன சொல்லுவாங்க, நல்லா 5 நாள் ஆச்சு, 16 நாள், என்ன உப்பே உரைக்கலன்னா ஒரு ஸ்டூடெண்ட், தம்பி நீ கல்வி கத்துக்கின என்று உனக்கு படிப்பு ருசி மாறி உணவு ருசி ஏற்பட்டதோ, அந்த நாவில் சுவை மாறுபடுக்கு தெரிகிறதோ, உனக்கு கிளாஸ் கிடையாது, நீ கிளம்பலான்ட்டார். ஏன்னா படிப்பின் சுவை சிந்தனையில் வரும், ஆனா நாவின் சுவை வயிற்றில் தெரியும். அப்ப அங்க என்ன பண்றாரு மகாபாரத யுத்தத்துல, பீஷ்மர் ஊதுறாருப்பா, தன்னுடைய பேரனான தன்னுடைய மாணவனான துரியோதனின் முக கலைகளை முக குறிகளை பார்த்து விட்டு ஊதுறாரு. என்ன ஊதுறாரு? சங்கு ஊதுறாரு. என்ன சங்கு ஊதுறாரு? சிங்கநாதம் என்ற சங்கை ஊதுகிறார். சிங்கநாதம் என்ற சங்கு காடே கர்ஜிக்குது. அப்ப தர்மம் பதுங்குகிறது, தர்மம் பொறுமையாக இருக்கிறது. ஏனென்றால் பீஷ்மர் வந்து விருச்சக ராசி, 8ஆம் பாவம், அதிர்வலைகளை கொடுக்கிறது பாவம். அப்ப அந்த அதிர்வலைகள் கொடுக்கிறது. அப்போ பீஷ்மர் தன்னுடைய வரத்தை, தன்னுடைய வாழ்வை தன்னுடைய வரத்தினால் மட்டுமல்ல, கோபத்தினால், அதிக பாசத்தினால் தன் வாழ்க்கை தானே அழித்துக் கொண்டார். ஆனால் அந்த விருச்சிக ராசியில தேளு 30 நாளைக்கு ஒரு முறை கொட்டிவிட்டால் 30 நாளைக்கு அது மறைந்து வாழும். 30 நாள் கழித்து தன்னுடைய விஷத்தை சுரப்பியை சுரந்து கொண்டுதான் வெளிவரும், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அதான் விருட்சகம் பெரும்பாலும் ஒரு ஃபைட்னா அது பேக் அடிக்கும். அவன் பேக் அடிக்கிறான்னாலுமே நம்ம எதிராளி உஷாரா இருக்கணும், ஏன்னா திரும்ப ஸ்ட்ராங்கா வந்து கொட்டுவான். விருட்சகம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவக உறவில் பக்குவத்தை கையாளுங்கள். ஏன்னா அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அது அன்பாக இருந்தாலும் சரி, வம்பாக இருந்தாலும் சரி, திருப்பி வந்தான்னா நம்ம தான் பண்றோம். விரும்பி வந்தாலும் சரி, திருப்பி வந்தாலும் சரி, விருட்சகத்தை ஒரு கண்ணோட்டத்தோடு வையுங்கள்.
விருச்சகம் என்று விழுகிறதோ அன்று வீறு கொண்டு எழுந்து உலகாளும். அப்ப கண்ணதாசன் என்ன சொல்றாரு? சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஒரு ஆசை, 16 வயசுல கல்யாணம் பண்ணது. இந்த காலத்துல தான் நம்ம போன் நம்பர் கொடுமா, உன் போட்டோ கொடுமான்னு நம்ம சொல்றோம். அன்னைக்கெல்லாம் போட்டோ எல்லாம் கிடையாது, ஜன்னல் தான் போட்டோ. ஜன்னலுக்குள் நிலவுன்னுவாங்க. அந்த பொண்ணு அப்படி எட்டி பார்க்க, பாத்துட்டேடா, ரைட் பாத்துட்டேன். இப்படியா தெருவா கூட்டு போனாங்களாம். கூட்டு போகும்போது சொன்னாரு, ஒரு 5-6 பொண்ணை பாத்துட்டாங்க. கடைசியா வந்து ஒரு வீட்டுல உட்காரும் போது, என்னப்பா இதுல எந்த பொண்ணை பிடிச்சிதுன்னு கேட்டாரு. கண்ணதாசன் எப்பயுமே கவிஞராச்சே, கவிஞருக்கும் ஜோசியருக்கும் குசும் பாதிக்கும். எப்படி? கவிஞருக்கும் ஜோசியருக்கும் குசும் பாதிக்கும். ஏன்னா 2 பேரும் புதன் தான், நல்லா இருக்கணும். இரட்டை கிளவி போல புத்தர் பேசுகளும் கொஞ்சம் குழவுகள். அப்ப ஐயா கேட்டவன ஐயா சொன்னாராம், எனக்கு அந்த மஞ்சா சேரி நல்லா இருக்குது, ஆனா என்னடா ஆனா அது கூட எல்லாத்தையும் கட்டி வச்சாலும் சம்மதம் எல்லாம் தான் முடிச்சிருக்குது அப்படின்னு சிலேடையா அப்படியே சொன்னாரு. ஏன்னா அந்த புதன். அப்ப இங்க ஜோசியத்துல அந்த புதன் உங்களுக்கு புதன் என்ன சாரத்தில் இருக்கிறார், வருகின்ற வாடிக்கையாளனோ அல்லது நமக்கோ அதன்படித்தான் சிலேடையாகவும் இலக்கியமாகவும் இலக்கணமாகவும் கதையாகவும் கட்டுரையாகவும் கற்பனையாகவும் கவிதையாகவும் ஏன் யுத்தமாகவும் வருவதற்கு காரணமே புதன் தான். புதனை பொறுத்து உன்னுடைய திறமை வெளிப்படும், அவ்வளவுதான். குருவை பொறுத்து உன் அறிவும் வெளிப்படும். அப்ப அங்க புதன் முக்கியம். படிக்கிற எல்லாரும் நமக்கு புதன் நல்லா இருக்கும், ஆனா அத சொல்லும் பொழுது நல்லா இருக்குமா, சொல்ற ஸ்பீடு எப்படி இருக்கு, அல்லது சொல்ற மோட்டிவ் எப்படி இருக்கு, சொல்ல பாசிட்டிவ் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த புதன் வாங்கிய சாரநாதனை பார்க்க. இதுக்கு தான் நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு, நம்ம 360 டிகிரி திருக்குறள்ல 360 குறள், ஒரு அற்புதமான குறள். காமம், வெகுளி, மயக்கம் அப்படின்னு ஒரு குறள். இந்த இடத்துல காமம் என்பது சரராசியாகவும், வெகுளி என்பது சிரராசியாகவும், மயக்கம் என்பது உபயராசியாகவும், இது அத்தனையுமே அவன் ஒரு காமம் அவனுக்கு உண்டானது. அவன் 4 பிள்ளை பெற்றுக்கிறான், ஒரு பிள்ளைய பெற்றுக்க முடியும். காமம் அவர்களுக்குரியது. வெகுளி ஆசை அவரவர்களுக்கு வேறுபடும், மயக்கம் அவரவர்களுக்கு வேறுபடும். அப்ப 360வது குறள்ல சொல்றாரு, காமம், வெகுளி, மயக்கம் இது அத்தனையுமே ஜோசியத்தை அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். சரம், ஸ்திரம், உபயம். உன்னுடைய தசாநாதன் சரத்தில் இருக்கிறானா, சிரத்தில் இருக்கிறானா, உபயத்தில் இருக்கிறானா, எதில் இருக்கிறான் என்பதை பொறுத்து உன்னுடைய மயக்கமா, வெகுளியா, காமமா என்பதை வள்ளுவர் பெருந்தகை அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். நான் இன்னொரு மீட்டிங்களோட சொன்னேன். வினைவலி, தன்வலி, மாற்றான் வலி, துணை வலி, தூக்கி செயல். வள்ளுவர் அற்புதமா சொல்றார். ஜோசி எடுத்த உடனே கிரக சேர்க்கை அதுவும் கிடையாது. கிரக சேர்க்கை பார்த்ததெல்லாம் ஜோசியம் ஆயிடுமா அப்படின்னு நம்ம யாரும் சொல்லல. ஜோசியனா கால பாப்பாயா, வைத்தியனா நாடினா கைய பிடிப்பாயா, இதுதான் வைத்தியத்துக்கு நாடி, ஜோதிடத்திற்கு பாதம். அதுதான் அந்த குறள் அப்ப சொல்லிருக்காரு. வினை வலி, ஒரு ஜாதகன் வினை, ஒரு ஜாதகம் வருது. தன் வலி, அதுல எத்தனை கிரகங்கள் சுயசாரத்தில் இருக்கிறது, சுய பலத்தில் இருக்கிறது. மாற்றான் வலி, எத்தனை கிரகங்கள் பகைசாரத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது துணை வலி, எத்தனை கிரகங்கள் நட்பு, சமம் அப்படி என்று இருக்கிறது. ஆக வினை வலி, தன் வலி, மாற்றான் வலி, துணை வலி, தூக்கி செயல், இப்படி எல்லாம் பார்த்துதான் நீ ஜோசியம் சொல்லணும். அன்னைக்கு நாம சொல்லல, இது அன்னைக்கு வள்ளுவன் நம்ம முப்பாட சொல்லிட்டு போயிட்டான். அந்த வள்ளுவன் இந்த வள்ளுவனுக்கு அன்றே எழுதி வைத்து விட்டார். எத்தனை அடியில? ஈரடியில். எப்படி? ஈரடியில். இந்த இடத்துல ஈரடி என்பது என்ன? 2ஆம் பாவம்.
ஜோசியனுடைய இரண்டாம் பாவம் எப்படி இருக்கிறது என்பது ஈரடிக்கு அன்னைக்கே உதாரணத்தை சொல்லிட்டு போயிட்டான். உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய நயனங்களும் உங்களுடைய சொல்லாற்றலும் உங்களுடைய நேத்திர ஜீவனினுடைய ஆற்றலும் உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதி 2 என்ற கிரகம் அது வாங்கிய சாரம். அதுதான் வினை வழி, தன் வழி, மாற்றான் வழி, துணை வழி, தூக்கி செயல். இப்படிதான் ஜோசியம் சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அது ஊர்ஜிதமாகிறது. அப்ப வள்ளுவர் திருக்குறள்ல வள்ளுவர் எல்லா மொழிகளிலுமே சொல்லியிருக்கார். இப்ப உதாரணம் 3 பால் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால்ல பாருங்க 4 அதிகாரமா கொடுத்திருப்பார். பொருட்பால்ல பாருங்க 3 அதிகாரம் கொடுத்திருப்பார். காமத்துப்பால்ல 2 அதிகாரம் கொடுத்திருப்பார். காமம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மட்டுமே சொந்தம். அதை ஜோசியமா கன்வெர்ட் பண்ணி பாருங்க. மேஷ மண்டலம் எத்தனை கிரகம் உச்சம்? மேஷத்துல சூரியன் உச்சமா? ரிஷபத்துல சந்திரன் உச்சமா? கடகத்துல எந்த உச்சம்? ஓகேவா? அப்ப 3 கிரகங்கள் உச்சப்படுகிறது மேஷ மண்டலத்துல. சிம்ம மண்டலத்துல பாருங்க யார் உச்சம்? புதன் உச்சமா? சனி உச்சமா? அவ்வளவுதான். கூடுதலா ஒரு சப்போர்ட் மறைமுகமா கேது உச்சம் விருச்சகத்துல, மேஷ மண்டலத்துல ராகு உச்ச ரிஷபத்துல. அதுல 4, இதுல 3. தனுசு மண்டலத்துல யாருன்னு பாருங்க. செவ்வாய் உச்சம், சுக்கிரன் உச்சம். அது மொத்தம் 9 கிரகம் வந்துருதா? 4, 3, 2 9 கிரகம் வந்துருதா? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இந்த அதிகாரத்தை எடுத்து பாருங்க. வள்ளுவன் நூலறிந்து, வாக்கறிந்து, சொல்லறிந்து இந்த வள்ளுவனுக்கும் சேர்த்து அன்னைக்கு எழுதிட்டு போயிட்டார். குறள் அது பெரிய இல்லு போட்ட பிறகு வாழ்க்கை குறள். ஜோசியனுக்கு குறள் சின்ன இல்லு. எப்படி பெரிய இல்லு பெரியரா போட்டு பெரிய இல்லு போட்டா அது வள்ளுவன். கூ போட்டு சின்னரா போட்டு சின்ன இல்லு போட்டா நாம வள்ளுவன். வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க, வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க ஜோதிடத்தை சாரத்தின் அடிப்படையில் மட்டுமே முழுமை அடைய முடியும். ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் அமர்ந்திருக்கிறது. அந்த பாவம் அந்த கிரகத்திற்கு நட்பா, பகையா, ஆட்சியா, உச்சமா என்பது முதலில் தெரியும். அது வாங்கிய சாரநாதன் எப்படி இருக்கிறார்? உதாரணம், எல்லா வீட்டுக்கும் 10 கிரகம் இருக்கு. ஏன்னா எல்லா வீட்லயும் ஒரு மரணம், துக்கம் நடைபெறும், ஒரு பிறப்பும் நடைபெறும். அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் அத்தனை கிரகங்களும் அத்தனை உறவுகளாக இருக்கிறது. உன் தம்பி எப்படி பார்ப்ப? உனக்கு உன் தம்பிக்கு ஒத்து வருமானம் அப்படியே ஜோசியத்துல நம்ம சொல்லிடலாம். ஏன் எதை பார்க்கணும்? எந்த கிரகத்தை பார்க்கணும்? செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் பகை சாரம் உங்க அண்ணன் தம்பி கோத்து சண்டை சச்சில் வந்தே தீரும். அதுக்கு இப்பே விலகு. பாசத்தை ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுக்க, உன்னுடைய வழித்தடி அவனுடைய வழித்தடி. ஆனால் சண்டையோடு பிரியாதீர்கள், சமாதானத்தோடு விட்டு கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் என்னாலும் உங்களுக்குள் பிரிவினை வந்தே தீரும். ஏன்னா உன்னுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகை சாரம் ஏறி இருக்கிறது, பகை வீட்டில் அமர்ந்து இருக்கிறது. இப்ப செவ்வாயினுடைய உறவை பத்தி நம்ம பேசிடுறோமா? சரி, பங்காளி சண்டை வருதுப்பா. 3 தலைமுறைக்கு 4 தலைமுறை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல குடும்பங்கள், ஏன் நம்ம அண்ணன் தம்பி குடும்பம், சித்தப்பா குடும்பமே என்ன பண்ணிருக்க மாட்டோம், பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறோம். ஏன்? நம்ம அப்பா ஜாதகத்தை எடு, நம்ம பாட்டா ஜாதகத்தை எடு, நம்ம ஜாதகத்தை எடு, நம்ம பையனோட ஜாதகத்தை எடு, எல்லாம் சனி பிரச்சனையாவே. எப்படி? சனி சூரியன் காலில் நின்றால் தலைமுறை சாபங்கள் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை என்பது இருக்காது, அண்ணன் தம்பி உறவுகள் என்பது இருக்காது. அப்ப ஒவ்வொரு உறவுகள் என்ன சொல்லுது? உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, நீ யாரு, உன் மாமா யாரு, உன் மச்சான் யாரு, உன்னுடைய வருங்கால மனைவி என்பது யாரு, அல்லது உன்னுடைய ஆசை யாரு, உன்னுடைய குருநாதர் யாரு, உன்னுடைய ஜாதகத்துல தெரியும். நீ உலகத்துல இருக்கிற எல்லா ஜோசியர்களையும் படிக்கலாம், ஆனா மனம் உனக்கு ஈடுபடாது. உன் மனம் ஒரு குருநாதரை ஈடுபடுத்திக் கொள்ளும். அந்த குருநாதரில்
அந்த நட்சத்திரம் அல்லது உன்னுடைய நட்சத்திரம் சப்போர்ட் பண்ண நட்பாக இருக்கும், சமமாக இருக்கும், ஆட்சியாக இருக்கும், உச்சமாக இருக்கும். அந்த குருவை தான் நீ நேசிப்பாய். அந்த குருவும் உன்னை பற்றி சிந்தித்து யோசித்துக் கொண்டே இருப்பார். நல்ல மாணவன், திறமையான மாணவன் என்பதை அந்த குருநாதரும் உணர்வார். உங்க ஜாதகத்துல குரு என்ன சாரமோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு குரு அமையும். அந்த குருநாதர் மனதில் நீங்கள் தற்பீர்கள். அப்போ 9 கிரகமும் பிளஸ் மாந்தி. மரணம் எது வழியாக வரும் அல்லது ஜனனம் எது வழியாக வரும், அல்லது உன்னுடைய சிந்தனைகள், அது தெய்வ சக்திகள் அல்லது சித்து விளையாட்டுகள், சித்தர்களை அனுகிரகம் செய்வது எதன் வழியாக? மாந்தி என்ற ஆன்மாவின் வழியாக. அப்ப அந்த மாந்தி, அதை பத்தி தான் மாந்தி என்ன சாரமோ அந்த சாரத்தினுடைய கிரகம் அது நட்பா இருந்ததுன்னா கூப்பிட்ட உடனே அந்த தெய்வம் நம்ம கிட்ட வந்து பேசும். இல்லன்னா நீ உருவடிக்க வேண்டியதான் சொல்றாங்க. ஏதி 1,00,000 முறை நீங்க உருவடிங்க, இது மந்திரம் சித்தி ஆகுன்னுவாங்க. சித்தி ஆகாது, பெரியமாவாது. ஏன்னா அது பகைச்சாரத்துல இருக்குது. அங்க நீ கவனிக்க வேண்டியது என்ன? அந்த மாந்தி என்ன சாரம்? நட்பா, பகையா, ஆட்சியா, உச்சமா? சரி, இன்னைக்கு மந்திர உபதேசம் பண்ற அத்தனை பேருக்கும் சித்தி ஆயிடுச்சா? ஆனா ஒரு சிலருக்கு சித்தி ஆகிறது. ஏன்? அவர்களுக்கு நட்பு ஆட்சி உச்சத்தில் இருந்தால் உடனே அவங்களுக்கு பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அந்த மந்திரம் அவங்க மனசுக்குள்ளும் அல்லது அவங்களுடைய சிந்தனையிலும் பதிந்து விடும். நம்ம எழுதி 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 பார்ப்போம். ஹோம்ஒர்க் சின்ன வயசுல எழுதுற வீடுபாடு எழுதுனாப்பா, எழுதுனா தப்பா எழுதிட்டேன், 100 தடவை எழுது. அப்ப கூட அவன் வாத்தியார் எது சொன்னாரே மனுஷன் சொல்லிதான் எழுதுவான தவிர அதை திருத்திக்கிறது அது போலத்தான் மாறும். ஆக 10 கிரகம். உறவை பற்றி சொல்வதும் ஜோசியம், உன்னுடைய தலையெழுத்தை சொல்வதும் ஜோசியம். ஜோசியம் வேற எங்கேயுமே தேட தேவையில்லை. அந்த 9 கிரகம் 9 உறவாக உங்களுடைய வீட்டுல உங்க உறவுல பாருங்க. உங்க சித்தப்பா எப்படி இருக்கானோ உங்க ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். உன் பெரியப்பா எப்படி இருக்கானோ உங்க ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். அப்ப ஒரு கிரகம் அது வாங்கிய சாரம், அது அமர்ந்த பாவத்தை பொறுத்தே உன்னுடைய உறவின் நிலையும் உன்னுடைய ஜாதகத்தினுடைய உண்மை நிலையும் தெரிஞ்சிடும். தெய்வம் இப்போ எல்லாரும் லக்னத்தை குறிச்சு தூக்குறீங்க. லக்னம் மீன்ஸ் என்ன? உடம்பு. ஒருத்தருக்கு தொப்பை இருக்குது, ஒருத்தருக்கு தொப்பை இல்லை. ஒருத்தர் ஜிம்முக்கு போறான், போய் தம்ஸ் அப் புல் அப் எல்லாம் அடிக்கிறாரு, வெயிட் ஏத்துறாரு. அப்ப அந்த லக்னம் என்ன பண்ணுது? லக்னம் உன்னுடைய உடல் அமைப்பை குறிக்கிறது. இந்த உடல் அமைப்பில் 9 கிரகங்களும் இயங்குகிறது. இந்த உடம்பு டாப் டு பாட்டம் வரை 9 கிரகம் இயங்குகிறது. உன்னுடைய தசாநாதன் யார்? சுக்கிர தசை நடக்குதா? அப்ப இந்த உடம்புல லக்னத்துக்கு சுக்கிரன் எங்க உட்கார்ந்து இருக்கானோ, நட்பா உட்கார்ந்து இருந்தானா அந்த உடல் உறுப்பு நன்றாக வேலை செய்யும். ஆனால் சுக்கிரன் பகைசாரம் ஏறி நின்று விட்டாலோ, அஸ்தமனம் ஆகிவிட்டாலோ, அஸ்தங்கம் ஆகிவிட்டாலோ, கிரக யுத்தத்தில் நின்று விட்டாலோ, அந்த சுக்கிர தசை உன்னுடைய லக்னத்திற்கு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிற அந்த பாகம், அந்த உடல் உறுப்பு ஒரு பிரச்சனை அந்த நேரத்தில் கொடுத்தே தீரும். ஏன்னா லக்னம் மீன்ஸ் உடல். உடல்ல 9 உறுப்பு. அது நட்பா இருந்தா அந்த உறுப்பு நல்லா இருக்கு. இப்ப இப்படி ஒரு பேசுவோம், உறுப்பு டிரான்ஸ்பர் பண்றாங்க தெரியுங்களா, மாற்று அறுவை சிகிச்சை. அப்ப குடுக்கிறவனுக்கு எப்படி இருக்கும், அதை பெறுபவனுக்கு எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பார்ப்போம். குடுக்கிறவனுக்கு நன்றாக இருந்திருக்கும், பெறுபவனுக்கு அந்த பொருள் அழுகி இருக்கும். மாற்று. அப்ப டிரான்ஸ்பர் பண்றான்னா அந்த பெறுபவனுக்கு அந்த கிரகம் அந்த உடல் உறுப்பில் அழுகி இருக்கு. செக் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இப்ப பெண்கள்லாம் கர்ப்பப்பை எடுத்திருப்பாங்க, ஆனா எடுக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. எடுத்தவங்களுடைய ஜாதகத்தில் கர்ப்பம், அந்த குரு எப்படி இருக்காரு, அந்த சூரியன் எப்படி இருக்காரு போய் பாருங்க. யாருக்காவது கர்ப்பப்பை எடுத்தவங்க யாரா இருக்காங்களா? தெரிஞ்சவங்க ஜாதகம் இருக்கா? அம்மா அக்கா எடுத்தாங்களா? அக்கா என்ன லக்னம்? கர்ப்பப்பை எடுத்தாங்களா? சரி. 8ஆம் இடம் எப்படி இருக்கு? என்ன லக்னம்? கன்னி லக்னம். 8ஆம் இடம் செவ்வாயோ வந்துட்டா? செவ்வாய் பகை சாரத்துல இருக்கான்னு பாருங்க.
ஞாபகம் இல்ல. அப்ப பேச உட்கார்ந்து இவரோட தங்கச்சி இவருடைய அம்மாவை எடுத்திருக்காங்க. அப்ப இவரோட தங்கச்சி என்பது லக்னத்துக்கு 3ஆம் இடம், தாய் என்பது லக்னத்திற்கு 4ஆம் இடம். அப்ப 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் பகைசாரம் ஏறி இருந்தால் அவங்களுடைய உடல் உறுப்புகள் சொல்லிட்டாரா? லக்னம் உங்களுடைய உடல் அமைப்பை சொல்கிறது. இப்ப நம்ம எப்படி பேசுவோம்? எல்லாரும் டீனேஜ் தாண்டி யாரும் வராத இல்ல, பாரு செம்ம பிகரா இருக்கிறா அப்படின்னு சொல்லாத மனுஷனே கிடையாது. அது மாதிரி எல்லா பெண்களுக்கும் செம்ம ஆன்சமா இருக்காண்டா, அஜித் மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்ல பெண்களும் கிடையாது. ஏன் அப்படி என்றால் அந்த ரசனை, அந்த உடல் அமைப்பு, அந்த லக்னத்தில் உங்க ஜாதகத்துல உங்க உறுப்பு என்ன கெடும் என்பது உங்க ஜாதகம் சொல்லிடும். எந்த உறுப்பு பலமாக இருக்கிறது என்பதை உங்க லக்னம் சொல்லிடும். அது தசாவாக வரும்போது கண்டிப்பாக நல்லா இருந்தால் வாழ வைக்கும், டிரான்ஸ்மிட் கொடுக்க வைக்கும். சப்போஸ் தசா வரும்போது கெட்டு இருந்தால் அந்த உறுப்பு பழுதடையும். எப்படி உங்களுடைய உறுப்பு எப்படி பழுதடைகிறது என்பது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. எப்படி உறுப்பு பழுதடைவதற்கு காரணம் என்ன? உங்க லக்னத்திலிருந்து அது எத்தனாம் இடம் உட்கார்ந்திருக்கு. அது பகைசாரம் ஏறி இருந்தால் அடிபட்டு தடுப்போட போயிடும். அஸ்தங்கமா இருந்தா கட் பண்ணி தூக்கி போடும். மாந்தியோடு இருந்தா வேற டிரான்ஸ்மிட் வச்சு ஏற்றிடும். ஓகேங்களா? ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கிராமத்துல இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அகலமா விழாதுறாங்க, ஆழமா விழுதுப்பாரு. ஒரு செடியினும் ஒரு மரத்தினும் தன்மையை அது வேறு இறங்கும் தன்மையை பொறுத்துதான் அது பலமா இருக்குதா பலமா இருக்குதான்னு தெரியும். அதுக்கு பெயர் தான் வைரம் பாய்ந்த மரம். எப்படி வேற எந்த மரத்துக்கும் குரு பாய்ஞ்ச மரம் சொல்லல, சனி பாய்ஞ்ச மரம் சொல்லல. ஆனா சனி பாய்ஞ்ச மரம் சொல்லிக்கிறாங்க, சொத்த மரம் சொல்லிக்கிறாங்க. வைரம் பாய்ஞ்ச மரம் ஏன் சொல்றான்னா அது பூமியினுடைய ஈர்ப்பையும் அதனுடைய தன்மையையும் நிலைநிறுத்திக் கொள்கிறது. அது போலத்தான் உங்க உடம்பு என்ற பூமிக்குள்ள எத்தனை கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, சமம், பகை, கிரக யுத்தம், இப்படி எது இருக்கிறதோ அந்த உறுப்பை இப்பயே பாதுகாத்து. உதாரணம், நம்ம எல்லாம் வயசாயிட்டோம், சோ இனி மெல்ல மெல்ல உறுப்பு டேமேஜ். ஆனா நம்ம குழந்தைகளுக்கு இப்ப நம்ம குழந்தை ஜாதகத்தை பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? இந்த உறுப்பு டேமேஜ் ஆகும், அதுக்கு உண்டான எஃபர்ட்டை மாத்து. ஊர் உலகத்துக்கு ஜாதகத்தை பார்த்து திருத்தணும்ன்றது என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. முதல்ல நீ திருந்து, அதுக்கடுத்து உன் பசங்களை திருந்து. அதனால உன் குடும்பம் நல்லா இருக்கும். உன் குடும்பம் நல்லா இருந்தா உனக்கு அது போதும். இது போல ஒவ்வொருத்தரும் அவருடைய குடும்பங்களை, அவருடைய குழந்தைகளை திருத்திக் கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்கா நாடு திருந்து, நகரம் திருந்து, ஊர் திருந்து, உலகம் திருந்து. அதாவது இன்னொரு செயல பேசுவோம், வேதனைன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க சாதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்பா நான் கம்பெனிக்கு போன வேலை செஞ்சு எனக்கு 50,000 சம்பளம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு பிஎஃப் கொடுத்தாங்க, போனஸ் கொடுத்தாங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு இஎம்ஐ குடிச்சிட்டா கஷ்டமா இருக்குது, பணம் கஷ்டமா இருக்குது, கஷ்டங்களை சொல்லுது. அதுக்கு பேரு வேதனை. அப்படி நேரடியா வெந்த புல்ல வேர் பாய்ச்சறது சொன்னா கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு வேர்டை மாத்தி சொன்னாங்க, வேதை அப்படின்னு. எப்படி வேதை என்று சொன்னார்கள். ஆனா நம்ம யாரும் வேதை அவ்வளவு தூரம் போக்கஸ் பண்ணல. போக்கஸ் எப்ப பண்ணா திருமணத்தின்ற ஒரு ஸ்டெப்ல மட்டும்தான் வேதையை பார்க்கிறோம். ஆனா வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் தசா புத்தி அந்தரம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு தசாவிலும் வேதையை பார்க்கணும். இது வேதை தசையா, அந்த கிரகம் அந்த சாரநாதன் வேதையாக இருக்கிறானா, வேதை வேதனையை தருகிறதா, துணிவை தருகிறதா என்பதை நம்ம கண்ணுக்குள்ள பார்க்கணும். உதாரணம் நிறைய விஷயம். அந்த வேதனை, அந்த வேதை, அதுல குறிப்பா சாம வேதை, பிராமண வேதை, இது எல்லாம் நம்ம கோள்களின் போராட்டத்துல நம்ம முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மறைமுகமா 2 வேலை முக்கியம்.
என்ன வேதம் முக்கியம்? ரெண்டே வேதம் முக்கியம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிட ராஜாவும். இவ்வளவுதான். அதுக்கு ஒரு ரூல் ஒன்று சொல்லுவாங்க, 3, 6, 8, 12 கூடியவன் அவருக்கு 3, 6, 8, 12 என்றால் விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. இந்த ஈரவங்க எல்லாம் சொன்னா எத்தனை பேருக்கு யோகம் வந்திருக்கு? கோடீஸ்வர யோகம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாம் நம்ம டிவில பாக்குறோம், இந்த ராசி இத்தனை யோகம் இத்தனை கோடிகளை எவ்வளவுன்னு. அவன் கோடீஸ்வரர் வீட்டுல போயிட்டு கடனுக்கு அப்ளிகேஷன் எழுதுவான், யோ என் பையனுக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டோம், ஒரு 5 லட்சம் கடன் கொடுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு குடும்பத்துல கெட்ட குடும்பத்திற்கு ஒரு மழை, அடிமேல் அடி, இடிமேல் இடி. சாரி, நட்ட பயிருக்கு ஒரு மழை, கெட்ட குடும்பத்திற்கு ஒரு உரம். விருந்தாளி வரக்கூடாது. எப்படி பயிர் இன்னைக்கு நடுறோம், அன்னைக்கு சாயங்காலம் மழை வந்ததுன்னா பயிர் போயிடுச்சு. ஒரு குடும்பம் கெட்டு போயிருக்குது, அன்னைக்கு தான் 5 பேர் விருந்தாளியா வீட்டுக்கு வருவாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கிற குடும்பம். அதுதான் கிராமத்துல சொல்லுவாங்க, நட்ட பயிருக்கு ஒரு மழையும் கெட்ட குடும்பத்திற்கு ஒரு உரமும் வந்தால் அவனை விட ஒரு மோசமான பாவி யாரும் இல்லைன்னு. இன்னொரு டைலாக் சொல்லுவாங்க, அப்ப அவன் அப்பனுக்கு கொல்லி வைக்கலாம், ஆனா அவன் பிள்ளைக்கு கொல்லி வைக்க கூடாது. அது புத்திர சோகம். பாவியில் பாவி படுபாவி எவன் ஒருவன் தன் மகனுக்கே கொல்லி வைக்கிறான் என்றால் அவன் ஜாதகத்துல 1, 5, 9 படு நீசமாக இருக்கும், படு பாவியாக இருக்கும். சரி வச்சுட்டான். குறைஞ்சபட்சம் எந்த சுப நிகழ்ச்சிகளுக்கும் அவர் கலந்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு தந்தை தன் மகனுக்கு கொல்லி வைக்கும் பொழுது அதுதான் இறுதி கொல்லி. புண்ணியம், அந்த புண்ணியம் இங்கே கொல்லி வச்சு நீங்க எத்தனை பேர் ஆட்சி போட்டீங்கன்னா பிரயோஜனம்? பெரியவா சொல்லுவா, எவன் ஒருவன் கடல் தாண்டி விட்டானோ அவன் கருவறைக்குள் நுழைய முடியாது. இங்கு கருவறை என்பது வகுப்பறையும் சரி, ஆசீர்வாதமும் சரி. அதுக்கும் ஒரு டைலாக் சொல்லுவார், நீ எத்தனை மந்திரங்கள் படித்தாயோ மெல்ல மெல்ல நீ உன் மறதியை இழப்பாய். என்னால் கடல் தாண்டி விட்டால், எல்லை தாண்டி விட்டாய். அடிக்கடி நம்ம பேசுவோம், ஒரு எல்லைக்கு மீறி போயிடுற, எல்லைக்கு மீறி போற, எல்லைக்கு மீறி வரும்னு சொல்றோம். ஏன்னா அடுத்தது போர் வெடிக்க போகிறது என்றார். அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு ஜாதகத்துல வேதை, சமூக வேதை, வாம வேதை, அந்த வேதை இந்த எந்த வேதை வேணா சப்ஸ்டிட் உண்டு. ஆனா வேதை வேதனையாக இருக்கிறது. அந்த வேதையில 2 வேதை முக்கியமான வேதை. ஒரு பாவ கிரகம், ஒரு தன்னுடைய நட்பான பாவ கிரகத்தில் ஏறி நின்றால் அதுதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எப்படி? ஒரு பாவகிரகம் தன்னுடைய நட்பான பாவகிரக சாரத்திலோ நட்பான பாவகிரகத்தினுடைய புத்தியிலோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். சரி, அது எப்படின்னா, திடீர்னு ஒரு கஷ்டத்துக்கு போறோம். இப்ப இன்னைக்கு காலையில நாங்க வந்த உடனே நேரா ஸ்ரீரங்கத்துல இறங்கி அம்மா மண்டபத்துல குளிச்சுட்டு அப்புறம் போய் சாமி தரிசனத்துல பார்த்துட்டு வரோம். எங்களுக்கு பல நாள் கனவு ஒரு பொருள் கிடைக்கணும், இன்னைக்குதான் நிறைவேறுச்சு. வாழ்க்கையில இந்த விஜயகுமாரையும் மறக்க முடியாது, இந்த காவேரியும் மறக்க முடியாது. பல நாள் கனவு, பல வருஷ கனவு, இன்னைக்குதான் நிறைவேறுச்சு. ஏன்? இன்னைக்கு சனி சதுர்த்தி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம். கடவுள் காட்சி கொடுக்கிறார். அப்ப அந்த 2 வேத, பகை கிரகம் ஒரு பாவகிரகம் தன்னுடைய நட்பான பாவகிரகம் அமர்ந்து தசை புத்தி நடத்தும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இது எப்படின்னா, அப்பா
வயசானார் அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல காலமாயிட்டாரு, ரோட்ல போறாரு, ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு. இப்போ உதாரணம் இப்படி எடுத்துக்கலாம். 41 பேர், அதுல எத்தனை பேரு புண்ணியமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வருமானத்துக்கே வழி இல்லை, அவங்க சம்பாதிக்கவும் முடியாது, சம்பாதிச்சு சாப்பிடுறது கூட சரி. ஆனா இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. என்ன அதிர்ஷ்டம் இருந்தது? 20 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்தாங்க. அப்ப இது எந்த அடிப்படையில்? சுவாதின வேதை. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு பாவகிரகம் மற்றொரு நட்பான பாவம், அந்த கட்டடு பாருங்க, ஒரு பாவகிரகம் தன்னுடைய நட்பான பாவகிரகத்தில் சாரத்தில் தசாபுத்தி நடத்தும் பொழுது இது மாதிரி அதிர்ஷ்டம் அடிக்கும். இன்னொரு விஷயம் பேசுறேன். பொண்ணு பார்த்து 3 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாம உட்காந்துருக்கோம். திடீர்னு வெளியூர்கார அவனா வருவான். இந்த பெண் நல்லா அழகா இருக்கா, அவன் நல்லா சம்பாதிக்கிறான். உடனே அவன் ஆசை வந்துடும். போய் பொண்ணு கேட்பான். இன்னும் எப்படி கேட்பான்? எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, நகை நட்டுல நீங்க 1 பைசா போட தேவையில்லை, ஆனா இதுல நான் கவர்மெண்ட் தேர்தல் இருக்கிறேன், எனக்கு நல்ல சம்பளம், இல்ல பிரைவேட் கம்பெனில நல்ல சம்பளம், நான் உன் மகளை கண்ணும் கருத்துமாக வைத்து காப்பேன், என் கண்ணின் இமை போல காப்பேன் என்பது அந்த பொண்ணை. இதுதான் கஷ்டப்பட்டு 3 பெண்களை கரை சேர்க்க முடியாமல் ஒரு தந்தை ஒரு தாயும் அழுது கொண்டிருப்பார்கள், கண்ணீர் வெடிப்பார்கள், எவ்வளவு வரதட்சணை கொடுக்க முடியுமோ. அப்ப இவன் கல்யாணம் பண்ணி போன பிறகு அடுத்த 2 பசங்களும், எத்தனை குடும்பத்தில் இது நடந்திருக்கும், முதல் மாப்பிள்ளை வந்த பிறகு அடுத்த 2 பெண்களும் நல்ல வாழ்க்கை டக்கு டக்கு மேல ஓடிடும். நம் கண் கூட பார்த்துக்கலாம். முதல் மாப்பிள்ளை உள்ளே வந்தான், 2 பெண்கள் அல்ல 3 பெண்களும் கரை சேரி விட்டது, என் மாப்பிள்ளை அல்ல என் தெய்வம். எத்தனை தாய்மார்களும் எத்தனை மாமியார்களும் சொல்லியிருக்காங்க. அதிலே பராதின வேதைன்னு ஒண்ணு இருக்குது, சுவாதின வேதைன்னு சொல்லுவோம். கெட்டவன் ஒரு பாவகிரகம் பாவகிரக சாரத்தில் ஏறும் பொழுது, நட்பான பாவகிரக சாரத்தில் ஏறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அது முதல், அதான் அதிர்ஷ்டம். இப்போ பராதின வேதைன்னு சொல்லுவோம். அது பேர பராதினம். என்னன்னா, ஒரு பாவகிரகம் தன்னுடைய பகையான பாவகிரக சாரத்தில் தசாபுத்தி நடத்தும் பொழுது, உதாரணம் இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தர் சூரிய தேசம் நடக்குதுன்னா அது கடும் பகையான சனி புத்தியிலையோ சனியோட வீட்லயோ அந்த தசாநாதனோ புத்திநாதனோ செல்லும் பொழுது அடி மேல அடி. வீட்டுல போன் பண்ணுவாங்க, அம்மா ஓவர் லோடு கரண்ட் வந்தது, எங்கேயோ இடி இடிச்சு நம்ம வீட்டுல வீசி போயிட்டு. எப்படி? எங்கேயோ இடி இடித்தது, ஆனா நம்ம வீட்டுல கிரைண்டர் போயிடுச்சு. அப்பா கிரைண்டர் போயிடுச்சு, கொஞ்ச நேரம் உட்காரலான்னு போய் ஃபேனை போட்டா ஃபேனும் வண்டியை போயிடுச்சு. சரி, கூட்டுக்காரன் போன போட்டு, ஏங்க இங்க ஃபேன் இருக்கு, இடி இடிச்சுது, மழை இல்ல, அடிப்போடி பள்ளம் தெரியல தண்ணி தெரியலன்னு சொல்லிட்டு பள்ளத்துல வண்டியை விட்டேன்னு அவர் சொல்லுவாங்க. ஆக ஒரு குடும்பத்திற்கு தொடர்ந்து துன்பங்களும் துயரங்களும் வருமாயின் தசை நடத்துற கிரகம் பகையாக இருந்து பாவ கிரகமாக இருந்து அதுக்கு புத்திநாதனோ அல்லது சாரநாதனோ கடும் பகையாக இருந்தால் அதுதான் தொடர்ந்து துன்பத்தை கொடுக்கும். ஆக இதை எப்படி பார்க்கலாம்னா, திருமணத்துக்கு மட்டும் வேலையை பார்க்கலாம். ஆனா தயவு செய்து திருமணம் என்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அதை நிறுத்திடாதீங்க. ஒவ்வொரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு தசாவுக்கும், ஒவ்வொரு புத்திக்கும் சுவாதின வேதையும் பராதின வேதையும் கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா ஜோதிடம் பரந்த கடல். நீ அள்ளி குடிச்சது கொஞ்சம், ஆனா குடிச்சிட்டே எப்படி குடிச்சிட்டே இருக்கணும். உங்க சிந்தனையில் ஜோதிடம் பூர பூர தெய்வம் உங்களோடு உறவாடி கொண்டிருக்கும். இந்த காவேரிக்கும் இங்கு இருக்கக்கூடிய நண்பர் அவர்களுக்கும் வந்திருக்கிற ஆசான்கள் அவர்களுக்கும் இதை விட பேராசான்கள். ஏன்னா இங்க மேடையில உட்காந்துல டக்குன்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே டைம் முடிஞ்ச உடனே கீழே இறங்கி போயிடும். ஆனா நிலையானது எது? கீழே உட்கார்ந்து இருக்கிறது. ஏன்னா விழா முடிஞ்சு போற வரைக்கும் உங்களை யாரும் எழுத முடியாது. நீங்க தான் பேரரசன் பேராசான். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை, உன் நண்பனை காட்டு நீ யாரு என்று சொல்கிறேன்னு சொன்ன. எதற்கு இருக்கிறவங்களை பார்த்த உடனே நம்ம பேசுறது புரியுதா இல்ல புரியுதா, சீக்கிரம் கிளம்பி போயா அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு. அப்ப எதற்கு இருக்கணும்? புத்திசாலியா இருக்கணும், நாம சொல்றத புரிஞ்சுக்கணும். அது மாதிரி
விட்டடிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். எக்ஸாம் ஹால்ல உட்காந்துக்கிட்டு கொஸ்டின் ஆன்சர் தெரியல, சரி அந்த புக் எடுத்து போடுற, புக் எடுத்து எழுதணும் வந்த சூப்பர்வைசர் எடுத்து கொடுத்தா கூட பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருந்தானா டைம் ஓடிடும். அவன் படித்திருந்தால் மட்டுமே, அவன் புத்திசாலியாக இருந்தால் மட்டுமே இந்த கேள்வி இந்த பதில் இந்த பக்கத்தில் இருக்கிறது உடனே எடுத்து எழுத ஆரம்பிச்சுக்கும். உட்கார்ந்து அத்தனை பேர் புத்திசாலிகளும் உங்களுக்கும் ஆசான்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய கேதுவின் தான் மக நட்சத்திரத்திற்கு நம்ம தாய் மாணவர் மேல உட்கார்ந்திருக்காரு இல்லையா, திருச்சி மாநகரம் குரு உச்சமான இடம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேது எங்கு உச்சமடைகிறதோ அங்கு ஒரு ஆசிரியன் இருக்கிறான். ராகு எங்கு உச்சமடைகிறதோ அங்கு ஒரு சனி இருக்கிறான் அல்லது ஒரு சுக்கிரன் இருக்கிறான். ராகுக்கு 2 உண்டு, சனியா இருக்கலாம் அல்லது சுக்கிரனா இருப்பான். ஆனா கேதுக்கு ஒரே ஒரு ஆள் தான். கேது எங்க இருக்கிறது அங்கு குரு இருக்கிறது. ராகு எங்க இருக்கிறதோ மறைமுகமா சனியும் இருக்கிறது, சுக்கிரனும் இருக்கிறான். ஆக இறுதியாக இறைவன் அருளோடு விரைவு. நன்றி, நமஸ்காரம். ஐயா, என்னோட தொலைபேசி எண் 9176 90 91 92. இந்த நம்பர் ஒருவருடைய நம்பர் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்பர் ஏறு வரிசையில் எழுதிருங்க, வாழ்க்கை ஏறிக்கொண்டே இருக்கும். இப்போ ரீசனபிளா 91 76 ஜெனரல், ஆனா 90 91 92 இதான் சீரியல். என் பேரு கேதுவின் காதலன், இதான் நம்பர். அதனால மீண்டும் சொல்றேன், ஜாதகம் பார்ப்பதற்கு கண்டிப்பா கட்டணம் உண்டு. ஏன்னா ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்டிங் பண்ணா ஒரு டீ கடையில போய் 10 ரூபாய் கொடுத்தா தான் டீ கொடுக்குறான். இத்தனை வருஷம் இத்தனை உழைப்பு எல்லாமே. ஜாதகத்துல சந்தேகம் கேட்காதீங்க, ஆனா ஜோசியத்துல சந்தேகம் கேட்க நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா வாத்தியா இருந்தா நான் கத்து கொடுக்கணும், அதுதான் வாத்தி. ஆனா வயிற்று குழப்புன்னு வரும்போது அதுக்கு எனக்கும் குடும்பம் இருக்கு. அதனால சந்தேகம் ஜாதகத்திற்கு கேட்காதீர்கள். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் கரெக்டான ஆளு. ஆனா ஜோசியத்துக்கு சந்தேகம் கேளுங்க, அது எத்தனை மணியா இருந்தாலும் சரி நான் சொல்லி கொடுப்பேன். நன்றி, நமஸ்காரம். கேதுவின் காதலன் 91 76 90 91 92 சீரியல். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, சென்னை